ஹே ஆல், இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பக்காவான பேக்கரி ஸ்டைல் சால்ட் பிஸ்கட் தான் பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு க்ளீனான ஒரு பவுல் எடுத்துக்கணும், அது ஈரம் இல்லாமல் இருக்கணும். அதில் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு டால்டா யூஸ் பண்ணியிருக்கேன். டால்டா எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன்னா, எனக்கு ஒரு கெஃபேல வந்த ஆர்டர் இது. ஸோ அந்த ஆர்டர் மெயின் ஆர்டருக்காக நான் இப்போ சாம்பிள் செஞ்சு கொடுக்க போகிறேன். அவங்க டால்டா யூஸ் பண்ணி தான் கேட்டிருந்தாங்க. அதுக்காக நீங்கள் ஹோம் பேக்கராக இருக்கீங்க, இல்லை டால்டா வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டால்டா நல்லா லூஸ் ஆனதும் நம்ம சுகர் பவுடர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பவுடர் சுகர் ஆட் பண்ணி நம்ம விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பேட்ச் பை பேட்சாக தான் பிரித்து மிக்ஸ் பண்ணணும். சுகர் மிக்ஸ் பண்ணக்கப்புறமா நம்ம எக் அண்ட் வனிலா எசன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இதோட க்ளீனான ரெசிபி மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ற ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாம் இப்போ எக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா டால்டாவும் எக்கு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி, ரெண்டும் கம்பைன் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் மெஷர் பண்ணி சலித்து வச்சுருக்கேன். நான் அது ட்ரை இன்க்ரீடியன்ஸ் 3 டைம் சலித்து எடுத்து வச்சுருக்கேன். நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டிருக்கேன்றதை மெஷர்மெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அகெயின் பவுடர் சுகர் மாதிரியே இதையும் பேட்சாக பிரித்து நம்ம கை வச்சு தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். கை யூஸ் பண்ணும்போது க்ளவுஸ் போட மறந்துடாதீங்க. இதில் நான் ஒரு வேலையை பார்த்து வச்சுட்டேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் கேஃபேக்கு நான் பிஸ்கட் ஆர்டர்ஸ் கொடுக்க போகிறேன். அந்த ஹாப்பினஸில் என்ன ஆகிடுச்சுன்னா, பிஸ்கட் பேக் ஆனதுமே நான் ஸ்டாண்டில் மொபைல் வச்சுட்டு கேமரா ஆன் பண்ணாமலே போயிட்டு பிஸ்கெட்டை பார்க்க போயிட்டேன். அதனால் பேக் ஆனதுக்கப்புறம் என்னால் பிஸ்கட் காட்டுற முடியவே இல்லை உங்ககிட்ட. நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக சேம் பிஸ்கட் எனக்கு அந்த கேஃபேல சாம்பிள்ஸ் கொடுத்து ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு. அப்போ நான் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். இந்த பிஸ்கெட் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. டோ ரெடி ஆனதுமே நமக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி நம்ம அவனில் வச்சுக்கலாம். இது பேக்கிங் டைம் பார்த்திங்கன்னா 180 டிகிரிக்கு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில், சேம் 180 டிகிரிக்கு 15 மினிட்ஸ் பேக் பண்ணால் உங்களுக்கு சூப்பரான பேக்கரி ஸ்டைல் சால்ட் பிஸ்கட் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா பிஸ்கெட் டோ ரெடி ஆகிடுச்சு. இதை நான் ஈச் பிஸ்கட் 15 கிராம்ஸ்னு மெஷர் பண்ணி பேக் பண்ணிக்க போகிறேன். எனக்கு ஈச் பிஸ்கட் 15 கிராம்ஸ்னு வச்சப்போ எனக்கு 34 பிஸ்கட்ஸ் வந்துருந்துச்சு. நீங்கள் 15 கிராம்ஸே வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. உங்களுக்கு பெரிய சைஸ் பிஸ்கட் வேணும்னா பெருசாக வச்சுக்கலாம். அதோட அந்த குக்கி கட்டர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஷேப் டிசைன்ஸ்லாம், அதை வச்சு கூட நீங்கள் ரோலிங் பின் வச்சு ரோல் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி பேக் பண்ணிக்கலாம். எனக்கு நீங்கள் இந்த மாதிரி ரெசிபிஸ் ட்ரை பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம், இல்லை இந்த மாதிரி நீங்கள் ரெசிபி வீடியோஸ் போடலாம். அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு சஜஷன் சொல்லணுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். நீங்கள் அந்த மாதிரி சஜஷன் சொல்கிறது என்னோடய க்ரோத்துக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய பேக்கிங் ஸ்கில், அதோட என்னோடய சேனல் க்ரோத், அந்த மாதிரி என்னோடய வீடியோ போடுற ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிக்க எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மோரோவர் இந்த மாதிரி பிஸ்கட்ஸ், ப்ரௌனிஸ் இதெல்லாம் கொரியர் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கும் இந்த மாதிரி பிஸ்கட்ஸ் வேணும்னா ஆஷ்விஸ் ஹோம் பேக்ஸ்ன்ற இன்ஸ்டாகிராம் பேஜை கான்டாக்ட் பண்ணி ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல். டாட்டா பாய்.